ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது F9 பர்ச்சேஸ். அதாவது டேலி ப்ரைமில் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறோன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு என்ட்ரிஸ் நம்ம எக்ஸாம்பிள் மாதிரி போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, நமக்கு ஒரு என்ட்ரி வீடியோவும் நம்ம குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அதில் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் தான் நம்ம ஈஸியாக குயிக்காக லேர்ன் பண்ணவும் முடியும். ஸோ வீடியோ ஷார்ட்டாக போட முடியும். ஸோ நிறைய பேர் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 10 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போது பர்ச்சேஸுங்கிறது F9 பர்ச்சேஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வவுச்சர் டேட்டை நம்ம கொடுத்துட்றோம். அப்புறம் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களோட நம்பர், இன்வாய்ஸ் நம்பர். ஸோ அதை டேட்டும் கொடுத்துக்கிறோம். இப்போ பார்ட்டியில் நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க, ஸோ நம்ம ஜெய்யிங் கம்பெனிங்கிறவங்கள பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க நமக்கு பர்ச்சேஸ் யார் நமக்கு ப்ராடக்ட் வாங்குகிறோமோ, ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரெடிட்டர்ஸ்னு சொல்லி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யார்டாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம கிரெடிட்டர்ஸில், சண்டே கிரெடிட்டர்ஸில் இது பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பைப் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதுவும் ப்ராடக்ட் நீங்கள் எப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ்ன்னு சொல்லி பைப்ஸாக இருக்கலாம், ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கலாம், என்னன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ்னால் அண்டரில் கொடுத்து நம்ம அதை சேவ் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக P&Lல நமக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி வந்துடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பைப்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 24,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம டேக்ஸ் நமக்கு தருவாங்க. ஸோ டேக்ஸ் பில் தான் நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் எல்லாமே வாங்குறது. ஸோ டேக்ஸ் பில்லுங்கும்போது CGST, SGST வரும். ஸோ CGST எல்லாமே அதை நம்ம டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், அப்புறம் GST ஹெட்டில் CGST 9%. ஸோ இது நம்ம எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஸோ அமௌண்ட் 24,000க்கு எவ்வளோ வரும், அப்புறம் 2160 நமக்கு வருது. அப்புறம் SGST. ஸோ அதுவும் நமக்கு க்ரியேட் பண்ணுற போது RTC கொடுத்து SGST க்ரியேட் பண்ணிக்கலாம். அது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அண்டரில் அமௌண்ட் நமக்கு 2160. ஸோ ரவுண்ட் ஆஃப்னு ஒரு விஷயம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது நமக்கு இன்டைரக்ட், நார்மலாக எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ அது ஃபைனலாக நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆச்சுன்னா அது இன்டைரக்ட் இன்கமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் நம்ம -20 போட்டு நமக்கு அமௌண்ட்டு இந்த மாதிரி என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ பீயிங் பேயபிள் வைடு நமக்கு பில் நம்பர், அதாவது நம்ம கொடுக்க வேண்டியதால் பேயபிள் வைடு நம்பர் சொல்லி பில் நம்பர் போட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ ரெண்டாவது நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, நம்ம பர்ச்சேஸ் டேட் போட்டு சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், சாய் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்கள நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சண்டே கிரெடிட்டர்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ பர்ச்சேஸ் எலக்ட்ரிக்கல்ஸ்ன்னு சொல்லி இந்த ஹெட்டு. ஸோ அது அண்டரில் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் அண்டர்லாம் போடணும். ஸோ அமௌண்ட் நமக்கு 40,000 நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு CGST, STC நம்ம எவ்வளோ ரேட் வருதோ அந்த பர்ச்சேஸ் பில்லை நம்ம பார்த்து என்ட்ரி போடுறது தான். ஸோ நம்ம இதில் இந்த கரெக்டாக அக்யூரேட் அப்படின்னு சொல்லி பார்க்காம அந்த ஃபிகரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பீயிங் பேயபிள்னு சொல்லிவிட்டு அவங்க பில் நம்பரும் அப்புறம் டேட்டும் கூட அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அப்புறம் நம்ம வேறு பர்ச்சேஸ்னால் நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட் மட்டுமா பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கம்பெனிக்கு தேவையான அசெட் பொருள் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஜென்ரேட்டர், ஸோ ஜென்ரேட்டர் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பில் போடுறோம். ஸோ டேட்டு கொடுத்தாச்சு. அது நமக்கு குமுதா ப்ரைவேட் லிமிடெட். ஸோ அதுவுமே நம்ம கிரெடிட்டர்ஸில் தான் போடணும். ஸோ ஜென்ரேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது அதை நம்ம ஃபிக்ஸ்டாக அசெட்னு இல்லைங்க அண்டரில் சேவ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு டேக்ஸ் எல்லாமே போட்டுட்டு பேயபிள் வைட் நம்பர், பில் நம்பர் எல்லாமே போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியில் மேஜராக நமக்கு ப்ராடக்ட் சேல் பண்ணுற என்ட்ரியும் பண்ணலாம். அதுபோக நமக்கு கம்பெனிக்கு பிக்ஸ் அசெட் அந்த மாதிரி இல்லைனா பர்ச்சேஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.